Hi friends, welcome to Sana's home cooking. இன்னைக்கு நாம ஒரு ஹெல்த் ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி, ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு செய்யக்கூடியது. இது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், அது கூடவே ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடயே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10லேருந்து 12 பாதாமை நம்ம சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இதை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு பவுலில் ஒரு 10லிருந்து 12 முந்திரி சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 8லிருந்து 10 பிஸ்தா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தர்பூசணி விதை, ஒரு 10 ஏலக்காய் விதை. ஏலக்காவை மேலே இருக்க தோலை எடுத்துட்டு அந்த சீட்ஸை மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 10 மிளகு சேர்த்து இதையும் நாம் சுடு தண்ணியில் ஊற வச்சிடலாம். இதையும் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா ஊறி இருக்கு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க பாதாமை தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதை ஒரு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு திரித்திரியாக இல்லாமல் ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. பால் நல்லா கொதிக்கட்டும். பால் அடிப்பிடிக்காமல் இருக்க ஒரு கரண்டி வச்சு இப்படி கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் அடி பிடிக்காது. பாருங்கள், பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது சிம்மில் வச்சு ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போது இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம பாலை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் காய்ச்சணும், அப்போ தான் அடி பிடிக்காது. இப்போது இதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையட்டும். இப்போது ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிடுங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சிருச்சு. இப்போ இதை ஆற வச்சுக்கலாம். ஆறின பின்னாடி இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டுறதுனால ஏதாவது திப்பி இருந்தாலும் குடிக்கும் போது வாய்க்கு கிடைக்காது. இதை 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்போ தான் ஜில்லுன்னு குடிக்க நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம டேஸ்டான ஹெல்த் ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க் இது. கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கடைசியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.